வணக்கம். உங்கள் அன்பான திவி யோக கரண ஜோதிடர் அனுஸ்ரீ. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புது தலைப்போடு இங்கே வந்திருக்கேன். எளிமையான பரிகாரம், ஆனால் சிறப்பான பரிகாரம். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? நீங்கள் எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் ஜாதகப்படி யோகங்கள் இருக்கலாம், அந்த யோகங்கள் வேலை செய்தா அப்படின்னு இருக்கலாம். இந்த யோகங்களை அதிகம் எப்படி படுத்திக்கலாம், இல்லை யோகமே இல்லைன்னா இந்த யோகத்தை நியூட்ரலாக எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற டாபிக் தான் இங்கே வருது. இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு. தேங்காய் நாம சாப்பிட்ற பொருள், தெய்வத்திற்கு பிரசாதமாக கொடுக்கின்ற ஒரு பொருள். தேங்காய் நம்ம வாழ்க்கையில் அங்கத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இளநீர், தேங்காய் சட்னி சாப்பிட்றோம், தேங்காவை குழம்புல போட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தேங்காயில் அவ்வளோ அபரிதமான தாந்திரிக சக்தி இருக்குது. சரி, இப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் ஒரு 48 நாள், ஒரு 60 நாள், உங்களுக்குள்ளே ஒரு டூரேஷன் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டூரேஷன் இருக்கணும். காலபொல்ல செய்ய முடியாது நம்மளால், அதுக்காக ஷார்ட் பீரியடில் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. இந்த 30 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் என்ன நினச்சி அந்த தீபத்தை அந்த தேங்காயில் செய்யும்போது கண்டிப்பாக 100% ரிசல்ட்டு எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடியலன்னா என்னை கால் பண்ணி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிப்பது மிக மிக விசேஷம். ஏன்னா சுக்கிர பகவான் நமக்கு நார்மலாக தானே பணம் தேவை. நம்ம ஆசைகள் நிறைவேறணும்னா அதுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அதனால அவரோட நாள்லேயே நம்ம செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்? காலை 6 மணிலேருந்து 6:30 மணி, மதியம் 12லேருந்து 12:30 மணி, மாலை நேரம் அப்படின்னா அதே 6லேருந்து 6:30 மணி. ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம். சரி, எப்படி செய்யலாம்? சரி வாங்க. தேங்காவை நல்லா உடச்சிக்கோங்க. 2 வரும், அதில் கண் இருக்கும், தேங்காயில் கண் இருக்கும். அந்த பகுதி மட்டும் நமக்கு போதும். அந்த பகுதியை நல்லா சீவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவிடுங்க. மஞ்சள் தடவி வச்சுடுங்க. ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசி நிரப்பிடுங்க. பச்சரிசி நிரப்பிட்டு அந்த தேங்காயை பச்சரிசியில் வச்சுட்டு நல்ல சுத்தமான நெய் இருந்தால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இலுப்பை எண்ணெய், நெய்யை விட பவர்ஃபுல்லானது இலுப்பு எண்ணெய். யாருக்குமே ஆனால் தெரிய மாட்டேங்குது அது. அந்த இலுப்பு எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இலுப்பு எண்ணெய் வாங்கிட்டு திரியில் வெள்ளருக்கும் திரி போடலாம். பஞ்சு திரி வேண்டாம், நூல் திரியெல்லாம் வேண்டாம். வெள்ளருக்கும் திரி போடலாம், தாமரைத்தண்டு திரி போடலாம், வாழைத்தண்டு திரி போடலாம். இது எல்லாமே அதுலேயும் சில சூட்சமங்கள் நிறைய இருக்குது. அதை நான் வருகின்ற எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ, தாமரை இருக்கலாம் போட்டுக்கோங்க, வெள்ளருக்கு இருக்கலாம் போட்டுக்கோங்க, வாழை இருக்கலாம் போட்டுக்கோங்க. நல்ல திரி போட்டுக்கோங்க. இழுப்பு எண்ணெய் இல்லை நெய், நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. 320 ரூபா 350 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி அக்மார்க்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல பலன் தெரியும். நீங்கள் நார்மலாக போய் ஒரு 50 கிராம் எண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு நான் தொடர்ந்து செஞ்சேன் மேடம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நெய் இருக்குது, சின்ன டப்பாவில் 1 கிலோ நெய் 600 ரூபா. இந்த சின்ன டப்பாவில் 10 ரூபாய்க்கு தருவாங்க. அது உங்களுக்கே தெரியும் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு ஏற்றிட்டு பலன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் என்ன தவறாக சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ உங்களை சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே நல்ல அபரிதமான யோகத்தை நம்மளால் கண்டிப்பாக பெற முடியும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். எல்லாம் அரிசியில் தேங்காய் வச்சுட்டீங்க, எண்ணெய் வச்சுட்டீங்க, போட்டு திரி போட்டுட்டு தீபத்தை ஏற்றிடுங்க. தீபத்தை ஏற்றிட்டு நம்ம நார்மலாக உங்களால் என் கற்கண்டு முடியுமா வைங்க, பால் முடியுமா வைங்க, சக்கரை பொங்கல் முடியுமா, உங்களால் என்ன முடியுமோ அது முன்னாடி நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த டைமில் நீங்கள் வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு என்ன தேவை உங்களுக்கு, நான் இப்படி இருக்கிறேன், நெகட்டிவாக எதுவுமே கேட்க வேண்டாம். எனக்கு பணமே இல்லை பணம் கொடு கேட்காதீங்க. அம்மா நான் நிரந்தரமான வசதியாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருப்பேன், அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
என் பையன் படிக்கலாமா நீங்கள் படிக்க வைங்க, அப்படி வேண்டாதீங்க. என் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், அவன் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து 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 பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்கள் அதை உணர மட்டும்தான் முடியும். அதை நல்லா அனுபவிச்சு உணருங்க. அது மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, உடல் உபாதைகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் கேட்க வேண்டியதுன்னா எங்கள் அம்மா நல்லா சரியாயிடணும் அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பரிபூர்ணமான பாக்கியத்துடனும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்துடனும் நிரந்தரமான அனைத்து வளங்களையும் பெற்று நாங்கள் நல்லா குடும்ப சகோதரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவாக போட்டு சுவாமிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். சரி, இதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன 3 போடுங்க, நான் சொன்ன டைமில் போடுங்க. மற்ற நாளில் நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 30 நாள் தொடர்ந்து இதை நீங்கள் காலையிலையோ சாயங்காலமோ மத்தியானமோ எந்த வேலையில ஒரே வேலை, காலையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே நாளில் தான் காலை வரணும். இல்லைன்னா மாலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மாலையில் வரணும். பகல் இரவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கீப்பப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தொடர்ந்து டைமோடு கீப்பப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிதமான ஆற்றல்கள் பெற முடியும், நல்ல யோகத்தை பெற முடியும், நிறைவான மன நிம்மதியை பெற முடியும் என்று உங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.